திருப்பூரில் நடைபெறும் கொங்கு கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வைரமுத்து வருகை தந்த நிலையில் அங்கு காலணிகள் வீசப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபதி. முழு விவரங்களை பதிவு செய்கிறார். வணக்கம். இன்றைய தினம் திருப்பூரில் பல்லடம் சாலையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் கொங்கு கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை தொடக்க விழாவானது அந்த விழா மாலை நடைபெறுகிறது. இதற்காக காலையிலேயே கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வழக்கறிஞர்கள் சார்பாக வரவேற்பு வழங்கப்பட்டது. அப்பொழுது அங்கு ஒரு பெண்மணி ஒருவர் சற்று அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரால கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பெண்மணி திடீரென கூட்டத்திற்குள், அதாவது கவிஞர் வைரமுத்துவை அனைவரும் வரவேற்று வந்திருந்த சூழ்நிலையில் திடீரென அந்த பெண்மணி தான் அணிந்திருந்த இரண்டு காலணிகளையும் தூக்கி அவர் மீது வீசிய நிலையில் அந்த காலணிகள் அவர் மீது படாமல் சற்று தள்ளி சென்ற சூழ்நிலையில் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அருகில் இருந்த காவல்துறையினர் அந்த பெண்மணியை அப்புறப்படுத்தி தொடர்ந்து வைரமுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி அங்கிருந்து அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பூபதி.